இன்னைக்கு நேற்றைய தினத்துல வந்து இந்தியாவுக்கு ஒரு துயரமான நாள். ஒரு கருப்பு நாள் அப்படின்லாம் அப்படின்னு கூட சொல்லலாம். சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டிலையும் ஒரு கருப்பு நாள் அப்படின்ற மாதிரியும் சொல்லலாம். ஏன் அப்படின்னா நேற்று நடந்த அந்த ஏர் கிராஷ், அதாவது அகமதாபாத்தில் டேக் ஆன் ஆன அந்த ஃப்ளைட் வந்துட்டு குறிப்பிட்ட தூரம் கூட செல்லாமல் கொஞ்ச நேரத்துலேயே வந்துட்டு ஒரு கிராஷ்க்கு உட்படுத்தப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் விடுதியில் மருத்துவர்கள் பயந்துட்டு இருந்த விடுதியிலையும் அந்த ஏர்பிளேன் போயிட்டு கிராஷ் ஆனதுனால ரொம்ப பெரிய அசம்பாவிதம் நடந்தது. இருக்கிற 242 பேர்ல ஒருத்தர் மட்டும்தான் உயிர் தப்பியிருக்காரு. அது அந்த ஹாஸ்பிட்டல் பக்கத்துல இதுவாச்சு இல்லையா, அந்த பில்டிங்ல இருந்தவங்களும் நிறைய பேர் இறந்ததா ஆமா. தகவல் வந்திருக்கு. முதல்ல அந்த இறந்தவங்களுக்கு வந்து நம்மளோட இரங்கல் தெரிவிச்சுக்கலாம். நம்முடைய தாவேகா தலைவர் அவர்களும் இந்த கல்வி விருது வழங்கும் விழால வந்து அவங்களுக்கு ஒரு மௌன அஞ்சலி செலுத்தியிருக்காரு. இந்த மாதிரி ஆக்சிடென்ட் வந்துட்டு எதிர்பாராத விதத்துல நடக்கிற ஒரு விஷயம்தான். ஆனால் இப்போ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் போரூர் பகுதியில் வந்துட்டு மெட்ரோ பணி நடந்துக்கிட்டு இருக்கு. அப்படி ஒரு வழிபோக்கனாக நடந்து போகிற ஒரு மேலே வந்து இந்த மெட்ரோவோட கான்கிரீட் பீம் வந்துட்டு எதிர்பாராத விதமாக விழுந்திருக்கு. லைஃப் வந்துட்டு ரொம்ப அன்பிரடிக்டபிள்னு வந்து இந்த ஒரு விஷயத்துலேருந்து தெரிஞ்சுக்கலாம். கடந்த அதே நாளில் நடந்த அந்த ஏர்பிளைன் கிராஷ் எதிர்பாராத விதமாக நடந்தது. இதுவுமே வந்துட்டு எதிர்பாராத விதமாக நடந்திருக்கு. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது அன்பிரடிக்டபிள். அது வந்துட்டு நமக்கு தெரியாது. பட் இது வந்துட்டு ரொம்ப தவிர்த்திருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு அரசாங்கம் தான் வந்துட்டு மெட்ரோ பணிகள் எல்லாமே நடத்திக்கிட்டு இருக்கு. ஸோ ஒரு சேஃப்டி ப்ரிகாஷன்ஸோ இல்லை அந்த கட்டுமானம் வந்துட்டு ரொம்ப தகுதியான முறையில் வந்துட்டு கட்டிட்டு இருந்தா இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் வந்துட்டு நடக்காது இல்லையா? நண்பா, இருக்கிறதுலேயே ரொம்ப கொடுமையான விஷயம் என்ன தெரியுங்களா? ஒருத்தவங்களுடைய கனவு அழிக்கிறது தான். இப்போ அந்த நபர் வந்து அங்கே கடந்து சென்றார்ல, அவருக்கு வாழ்க்கையில் பல கனவுகள் இருந்திருக்கலாம். அவங்க குடும்பத்தை மேம்படுத்தணும், அவர் வந்து வாழ்க்கையில் பெருசாக வரணும் இப்படின்னு பெரிய கனவுகளோடு இருந்திருப்பார். அவருடைய கனவு வந்து அவரோட முடிவு இல்லாமையே அது முடிவுக்கு கொண்டு வந்துடுச்சு. சரிங்களா? இதுக்கு காரணம் வந்து அந்த மெட்ரோ இதுவோ பொறுப்பு இருக்கவங்களோ, சென்னை மெட்ரோ இருக்காங்க இல்லையா, அவங்களோ அந்த நிர்வாகமோ இல்லைன்னா அரசோ தான் இதுக்கான பொறுப்புகளை எடுத்துக்கணும். இதே வந்து அந்த ஒரு நபர் இருந்தார். இப்போ ஒரு மாதிரியான இடம் வந்து அந்த ரோடு வந்து ரொம்ப நெரிசல் மிக்க இடம். அதாவது இப்போ ஆல்ரெடி வந்துட்டு மெட்ரோ பணிகள் நடந்துகிட்டு இருக்கிறதுனால ரோடே வந்துட்டு குறுக்கி அதில் வந்துட்டு நார்மலாக போகிற டிராஃபிக் ஃப்ளோவே வந்துட்டு ரொம்ப அதிகமான டிராஃபிக் ஃப்ளோ வந்துட்டு அங்கே அதிகமாக இருக்குது. இப்போது அந்த பீம் நேரத்தில் வந்துட்டு அந்த இடத்துல அதிகமான மக்கள் இருந்திருந்தா அது மிகப்பெரிய ஒரு டிசாஸ்டராக மாறி இருந்திருக்கும். எந்த மாதிரினா இப்போ ஏரோப்ளைன் வந்துட்டு கிராஷ் ஆன அந்த அளவுக்கு இங்கே தமிழ்நாட்டில் ஒரு பேசக்கூடிய ஒரு அளவுக்கு மாறி இருக்கும். மாறி அவ்வளோ பெரிய விபத்து வந்து இங்கே நடந்திருக்கா வாய்ப்பு இருந்திருக்கு. அப்போது இந்த வாய்ப்பை வந்து அந்த பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் தான் தடுத்து இருக்கணும். பாதுகாப்பு நெறிமுறைகளை வந்து பின்பற்றி இருக்கணும். ஆனால் எதுவுமே இல்லாதனால தான் இல்லைன்றது தான் ரொம்ப வருத்தத்துக்குரிய செய்தியாக இருக்குது. ஏன்னா இப்போது ஒரு ஃப்ளைட் வந்து கிராஷ் ஆகிறது அது அன்பிரிடிக்டபிள், அது நம்மளால் தடுக்கவும் முடியாது. ஆனால் இங்கே ஒரு கட்டுமானம் வந்து கட்டுறப்போவே நல்ல ஒரு தொழில்நுட்பத்தோடையும் நல்ல ஒரு கண்காணிப்போடையும் எந்த ஒரு விதத்திலையும் வந்து இது கீழே விழக்கூடாது, ஒரு ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட்டோட ஒரு ஸ்ட்ராங் பில்லரோட அது கட்டி இருந்தா அது விழுந்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அது விழுந்திருக்காம இருந்திருக்கும். ஒருவரோட உயிர் வந்து காப்பாற்றப்பட்டிருக்கும். காப்பாற்றப்பட்டிருக்குல்ல, தப்பிச்சிருக்கும். இப்போ ஒரு வழிபோக்கனா இருக்கிற இவருக்கே இந்த அளவுக்கு ஒரு இது இருக்கு அப்படின்னா அங்க பணி செய்யற பணியாளர்களுக்கு வந்துட்டு எந்த அளவுக்கு ஒரு சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் இருக்கும் பண்றாங்கன்னு தெரியல. அது வந்து கேள்விக்குறிதான், சந்தேகத்துக்கு இடம் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். என்னன்னா இங்க நிறைய வட மாநிலத்திலேருந்து வராங்க, தமிழ்நாட்டிலேருந்து நிறைய பேர் ஒர்க் பண்றாங்க. இப்போது அதாவது கீழே இருக்க பொதுமக்கள் வந்து பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய அவங்களுக்கே பாதுகாப்பு இல்லைன்னும் போது அங்க பணிபுரியறவங்களுக்கு எந்த வகையான பாதுகாப்பு இருக்குன்றது நினைக்கும் போதே நமக்கு கொஞ்சம் அச்சமா தான் இருக்கு. இதை தாண்டி வந்து இந்த மெட்ரோ நிர்வாகம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இழப்பீடு தொகையா 5 லட்சம் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஒரு அவருக்குன்னு ஒரு ட்ரீம் இருக்கும், அதை அவர் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அவரால் அந்த அவங்களோட ஃபேமிலி வந்துட்டு ஒரு நல்ல முன்னேற்றத்துக்கு போயிருந்திருக்கும், கண்டிப்பா போயிருந்திருக்கும். அவர் மேல இந்த ஒரு பீம் விழுந்ததுனால அந்த மொத்த கனவு செதஞ்சிடுச்சு. அந்த கனவுக்கு ஈடா வந்துட்டு ஒரு 5 லட்ச ரூபா கொடுக்கறது வந்துட்டு சரியா இருக்குமான்னு கேட்டா இல்ல.
அதையும் தாண்டி நம்ம தமிழக அரசாங்கமும் இந்த ஒரு விஷயத்துக்கு இப்ப வரைக்கும் அவராகவே முன்னாடி வந்து எந்த ஒரு விஷயமும் சொல்லல. ஒரு நிவாரணம் நாங்க கொடுக்குறோம்னு சொல்லல. ஆமா. இதுவே வந்து பாத்தீங்க அப்படின்னா 4-5 மாசத்துக்கு முன்னாடி நடந்த கள்ளக்குறிச்சி இஷ்யூ சொல்றீங்க. ஆமா கள்ளக்குறிச்சி இஷ்யூல கள்ளச்சாராயம் ஒரு விஷயம் நடந்தது. அதுல 67 பேர் கிட்ட வந்து இறந்துருக்காங்க. ஆமா. அப்படி அதுக்கு இறந்தப்போ அவங்களுக்கான கொடுக்கப்பட்ட இழப்பீடு தொகை எவ்வளோ? 10 லட்சம் ரூபாய் கொடுக்கப்பட்டது இறந்த ஒவ்வொருத்தவங்களுடைய குடும்பத்துக்கும். அதுக்கு அரசு வந்து முன்னிலை வந்து உடனடியா இது மாதிரி நிவாரண வசதி வந்து நாங்க இது பண்றோம் அந்த குடும்பங்களுக்கு அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கு இப்போதை வரைக்கும் நம்ம இந்த வீடியோ ஷூட் பண்ற வரைக்கும் அரசு சைட்ல இருந்து எந்த ஒரு இதுவும் கொடுக்கல. அந்த குடும்பங்களுக்கு நிவாரணமாவோ இல்லை இழப்பீடு சம்பந்தமாவோ எதுவுமே கொடுக்கலன்றது தான் ரொம்ப வருத்தத்துக்குரிய செய்தி. இன்கன்வீனியன்ஸ் டுடே ஃபார் பெட்டர் டுமாரோ அப்படின்ற இந்த ஒரு வாக்கியம் வந்து தான் நம்மள இந்த ஒரு இடையூறு இருந்தாலும் ஒரு பெட்டர் டுமாரோக்காக தானே அப்படின்னு இருந்தது. ஆனா அப்படி போறப்பவே நம்ம மேல ஒரு பீம் விழுந்து நம்ம உயிர் போனா அது எந்த மாதிரி நாமளே போறோம் அப்படின்னா நமக்கு நிறைய கனவுகள் இருக்கும். ஆமா. ஒரு செகண்ட்ல எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம குடும்பம் என்ன ஆகும்? எதுவுமே இல்லையா? அதை நினைச்சு பார்க்க கூட நேரம் கிடையாது. ஒரு தனி மனிதன் அவரோட வாழ்க்கையை நோக்கி போய்கிட்டு இருக்கிறப்போ அவர் எந்த ஒரு தப்புமே பண்ணல. லிட்டரலா அவர் எந்த தப்புமே பண்ணல. அப்படி பண்ணாதப்போ அவர் மேல ஒரு விழுந்தது பெரிய ஒரு இழப்பு. அந்த குடும்பத்துக்கும் இழப்பு, அவங்கள சார்ந்து இருக்கவங்களுக்கும் அது ஒரு இழப்பு. சிபிஐஎம் மாநில செயலாளர் வந்துட்டு ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு. அது பாத்தீங்களா? பார்த்தேன். என்னன்னா அவர் பேசுற துணியிலே தெரியுது என்னன்னா அவர் இப்போது கூட்டணியில் இருக்க ஆளுங்கட்சியோட கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒருத்தர் தான். அவரே வந்து ஏன் நம்ம இவங்க இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலை பேசுற மாதிரி தான் தோணுது. அவங்கள வந்து விமர்சிச்சு தான் பேசியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா 500 இது கொடுத்தாங்க, வாக்குறுதிகள் கொடுத்தாங்க, அதில் 50 கூட நிறைவேற்றல, அதான் 10% கூட நீங்கள் அதை பண்ணலைன்ற மாதிரி விமர்சிச்சிருந்தாரு. அதாவது கூட்டணியில் இருக்கக்கூடிய ஆனால் கம்யூனிஸ்ட் தோழர்களுக்கு தான் வந்து இந்த தைரியம் எப்பவுமே இருக்கு. கூட்டணியில் இருக்குமோ இல்லையோ நியாயம் யார் பக்கமோ நியாயம் எந்த பக்கமோ அந்த பக்கம் தான் அவங்க நிற்பாங்க. அந்த மாதிரி தான் இப்போ சண்முகம் அவர்களும் அப்படி பேசியிருக்காரு. கண்டிப்பா. என்னன்னா விமர்சிச்சு நீங்க வந்து இன்னும் உங்களுடைய ஆட்சி திறமையை குறித்து கேள்விக்குறியாக்கும் வகையில விமர்சனம் பண்ணி அவங்களுக்கு கேள்வி கேட்டிருக்காரு. இந்த ஒரு ஆட்சியில வந்து போலீஸோட அராஜகமும் பெண்களுக்கான பாதுகாப்பும் இல்லாதது பத்தியும் அவர் சொல்லியிருந்தாரு. இதை தாண்டி ஒரு வலுக்கட்டாயம் என்ன அப்படின்னா பிஜேபிக்கு ஆப்போசிட்டா இந்த ஒரு கட்சி இருக்கிறதுனால ஒரு வேற வழி தெரியாம அந்த கட்சியில கூட்டணியோட இருக்காரு அப்படின்ற மாதிரிதான் தெரியுது. ஆனா அவருக்கு வழி இருக்கு, இன்னொரு வழி இருக்கும் அப்படின்னு அவருக்கு தெரிய வரும். அவரு முடிவெடுப்பாரு. கண்டிப்பா. நம்முடைய தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் இருக்கார் இல்லையா, அவர் வந்து அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு நபர், அதாவது ஒரு சிறந்த மனிதர் அப்படின்னு குறிப்பிடும் விதமா இன்னைக்கு ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. அது என்னன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். பண்ணியிருக்காருன்றதை தாண்டி அவர் ஏற்கனவே பண்ணது நமக்கு தெரிய வந்திருக்குன்னு சொல்லலாம். என்ன அப்படின்னா ஒரு மாணவி வந்துட்டு சொல்றாங்க, நான் இந்த இடத்துக்கு வந்ததுக்கு காரணம் தளபதி தான். ஆனா தளபதி வந்து ஒரு பப்ளிசிட்டிக்காக பண்றாரு அப்படின்ற மாதிரி எல்லாரும் பேசுறாங்க. ஆனா அது அப்படி கிடையாது. ஏன் அப்படின்னா 20 வருஷத்துக்கு முன்னாடி எங்க அம்மா கிட்ட என்ன சொன்னாரோ அதை தான் நான் இப்ப பண்ணி அவரை வந்துட்டு எங்க அம்மா வந்துட்டு அவரை பார்க்கறதுக்காக கூப்பிட்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்ன அப்படின்னா 20 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க அம்மா வந்து ஸ்கூலை கட்டடிச்சிட்டு தளபதி அவர்களை பார்க்கறதுக்காக போயிருக்காங்க. அந்த நேரம் தலைவர் வந்து பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன அப்படி காரணம் கேட்டதுக்கு படிப்பு தான் முக்கியம், என்ன நீங்க எப்ப வேணா பாத்துக்கலாம், படிப்பை விட்டுட்டு அதை கட்டடிச்சிட்டு என்ன வந்து பாக்குறது அளவுக்கு என்ன நீங்க முன்னிலைப்படுத்தக்கூடாதுன்னு அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணியிருக்காரு. அப்பவே வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நிலைப்பாடு என்னன்னா கல்விதான் முக்கியம் அப்படின்னு சொல்லியிருந்திருக்க. ஸோ இது வந்துட்டு வெறும் பப்ளிசிட்டிக்காகவோ அரசியல் நோக்கத்துக்காகவோ அவர் பண்ணலன்னு இதுல இருந்தே தெரிய வருது. ஆமா, அதுதான் என்னன்னா இதுக்கு எடுத்துக்காட்டுகள் நம்ம 2 சொல்லிடலாம். முதல் வாட்டி இது நடந்துச்சு, தாவிக்காவுடைய இந்த கல்வி விருது விழா நடந்துச்சு. இந்த விழாவின் போது எங்கேயுமே கட்சி சார்ந்த கொடியோ தலைவர் கட்சி சார்ந்த போட்டோவோ எங்கேயுமே கிடையாது. ஏன்னா அவர் தெளிவா இருந்தாரு, கிளியரா இருந்தாரு தன்னுடைய செயல்பாடின் மீது. இது கட்சிக்கு எந்த வகையான ப்ரொமோஷனோ கட்சி சார்பில் நடத்தப்படுகிறதோ கிடையாது. இது வந்து முழுக்க முழுக்க மாணவர்களையும் விஜய் அவர்களின் தனிப்பட்ட விருப்பம், படிப்பை ஊக்குவிக்கணுன்ற ஒரே ஒரு கண்ணோட்டத்தின் படி மட்டும்தான் அந்த மொத்த விழாவும் நடந்துச்சு. அது மட்டும் இல்லாம அவர் ஒன்று குறிப்பிட்டு சொல்லியிருந்தார். இன்னைக்கு
கடந்த 2 கட்டங்களாக நடந்த இந்த விருது விழால நாமளும் சொல்லியிருந்திருப்போம். இளைய காமராஜர் அப்படின்றலாம் சொல்லியிருந்தோம். ஆமா. ஆனா, இன்னைக்கு அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, "என்னை இளைய காமராஜர் என்று அழைக்காதீங்க. அழைக்காதீங்க. அது மட்டும் இல்லாம 2026 பத்தி பேசாதீங்க." அப்படின்னு மாணவர்களுக்கு வலியுறுத்தியிருக்காரு. இதிலிருந்தே தெரியுது அவர் வந்து ஒரு விளம்பரத்துக்கு வந்துட்டு தேடக்கூடிய ஆள் இல்ல இல்ல. அப்படின்றது. ஆமா. நமக்கு தெரியும். மத்தவங்களுக்கு வந்து அத தெரிவிக்கிறாரு. ம். என்னன்னா, இப்போ அவரு இத வைத்து விளம்பரம் பண்ணணும்னு நெனச்சது நெறைய வகை இருக்கு. ஆனா அவர் அதெல்லாம் பண்ணல. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த காமராஜர்ன்னு சொல்றதெல்லாம் வந்து பொலிட்டிசைஸ் பண்றது தான். மத்தவங்க வந்து குடுக்குறது ம். தான். என்னன்னா, நம்மளுக்கே வலியுறுத்துறாரு அவரு. நீங்க வந்து நான் எதுக்காக பண்றேனோ, அதையே நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அப்படின்ற மாரி சொல்லியிருக்காரு. அதாவது கல்வியை முன்னிலைப்படுத்தி எதுவா இருந்தாலும் பண்ணுங்க. அப்படின்னும்போது, அதிலேயே நம்ம அவர காமராஜர்ன்னு நம்ம குறிப்பிட்ட இளைய காமராஜர்ன்னு குறிப்பிட்டதே, அவர் கல்வியை முன்னிறுத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு தான். ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த மாரி சொல்றது கூட வேணாம் எனக்கு. கல்வி இந்த குழந்தைகளுக்கு வந்து கல்வி போய் சேர்ந்தா அந்த எண்ணமே எனக்கு போதும். அந்த ம். சந்தோஷமே போதுன்ற மாரி தான் அவரு பேசியிருந்தாரு. ஆனா சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த மாரி ஒரு நிகழ்ச்சி நடந்தாலே தன்னை விளம்பரப்படுத்திக்கிறதுக்கு, அங்கங்கேயும் பலகை வச்சுட்டு, ஸ்டிக்கர் ஒட்டிக்கிட்டு, இது வந்துட்டு ஒரு டான்ஸ் அவங்களே போட்டு, அதுக்கான டான்ஸ் அவங்களே ஆடுறதா இருக்கட்டும். இதுல கொடுமை என்னன்னா, குடிக்கிற தண்ணீலருந்து, போடுற செருப்புலருந்து, தலையில மாட்டுற கேப்லருந்து, கொடை பிடிச்சா வெயிலுக்கு அப்படின்னு எல்லாத்துலயும் எல்லாத்துலயும் அவங்களோட நேமு, அவங்களோட ஸ்டிக்கர் எல்லாத்தையும் ஒட்டி, நாங்க தான் பண்ணோம், நாங்க தான் இதெல்லாம் பண்ணோம். அப்படின்னு ஒரு விளம்பரம் தேடுதலா தான் இருக்கு. பி.கே. சேகர் பாபு வந்துட்டு பிரஸ் மீட்ல வந்து ம். ஒண்ணு சொல்லியிருந்தாரு. ஆ. அவரு மட்டும் தான் குடுத்தாரா? நாங்களும் தான் கல்வி விருது வந்து குடுத்துருக்கோம். ம். 68 மாவட்டத்திலயும் 500 பேர செலக்ட் பண்ணி எனக்கு தெரியல. என்னடா தமிழ்நாட்டுல 68 5000 பேருன்னு சொன்னாரு. 5000 பேரு. எனக்கு அது மட்டும் எனக்கு ஒரு என்ன 38 தானே. அது என்ன கணக்கு இடிக்குதே 68 அப்படின்றது. இதுல நம்ம குறிப்பிட்டு அவர விமர்சிக்க வேண்டிய விஷயமும் வேற ஒண்ணு இருக்கு. ம். நீ குடுக்குறன்னா சந்தோஷம் குடுத்துட்டு போ. ம். ஓகேயா? அவரு மட்டும் குடுக்கல. நாங்க தான் குடுக்குறோம் எதுக்கு இந்த அப்படின்றதெல்லாம் பந்தா, வந்து வெட்டி பந்தா, வீராப்பு? மொத்தமா அந்த ஒரு கட்சி சார்ந்தவங்க எல்லாருமே விளம்பரத்த தேடி மட்டும் தான் போறாங்க போல. ஆமா. நான் அதுதான் சொல்றேன். எங்க தலைவர் பண்றாருன்னா, அவர் சுய விருப்பத்தின்படி தான் எல்லாமே பண்றாரு. இந்த ம். இஃப்தார் விருத கூட இஃப்தார் அந்த இது நோன்பு அப்போ கூட போயிருந்தா கூட, அவருக்கு கட்சி சார்ந்து எதுவும் பண்ணலையே. சரியா? ம். ஆனா, இவங்க எல்லாம் என்ன ஆயிட்டாங்க, அதுக்கு போட்டியா அதெல்லாம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு பண்ணிட்டு இருக்காங்க. இவரு என்ன பண்றாரு? இவரு இஃப்தார் நோன்பு வைக்கிறாரா? நாமளும் இஃப்தார் நோன்பு போயிட்டு வைப்போம். அந்த இடத்துல கட்சி கொடிய நட்டு, நான் வந்துட்டு வழி ஃபுல்லா வருவேன். ரோட பிளாக் பண்ணு. ஆம்புலன்ஸ் போனாலும் வழி விடாத. நான் தான் போகணும். நான் போயிட்டு அந்த இடத்துல சேரணும். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அவங்க தவிர்த்துக்கணும் இனிமேட்டாச்சு. சரிங்களா? தவிர்த்துக்கிட்டா ரொம்ப நல்லது. சரி. நம்ம விளம்பரம் தேடாம மக்களுக்கான விடியல கேட்டோம். நன்மைக்காக மட்டுமே இந்த அரசாங்கம் செயல்பட்டா, நம்ம தமிழ்நாடு இன்னும் வளரும். கண்டிப்பா, கண்டிப்பா. நம்மளுடைய நோக்கம் வந்து தமிழ்நாடு நல்ல நிலைக்கு போகணும். அவ்வளோதான். தமிழ்நாடு மக்கள் நல்ல நிலைக்கு போகணும். சரி. இதோட அதுக்கப்புறம் எனக்கு இன்னொன்னு சொல்ல வேண்டியது ஒண்ணு என்னன்னா, லைஃப் இஸ் ரொம்ப அன்பிரெடிக்டபிள். எஸ். நீங்க வந்துட்டு வாழ்க்கை ஒரு டூர் போகணும்னு நெனச்சு போவீங்க. அந்த இடத்துல டெரரிஸ்ட் வந்துட்டு அட்டாக் பண்ணுவாங்க. ம். அதுக்கப்புறம் லண்டன் போயிட்டு அங்கேயும் சுத்தி பார்க்கலான்னு போவீங்க. எதிர்பாராத விதமா ஃப்ளைட் கிராஷ் ஆகும். ஆமா. நீங்க மருத்துவராகி மக்களுக்கு நல்ல சேவை பண்ணணும்னு படிச்சுக்கிட்டு இருப்பீங்க. எதிர்பாராத விதமா ஃப்ளைட் வந்துட்டு மேல வந்துட்டு விழும். நீங்க நடந்து உங்க வாழ்க்கையை நோக்கி அந்த நேரத்துக்கான ஒரு நாளை நோக்கி நீங்க போயிட்டு இருக்கிறப்போ மெட்ரோட பீம் வந்துட்டு விழும். ஸோ லைஃப் இஸ் அன்பிரெடிக்டபிள். நம்ம தலைவர் சொல்ற மாதிரி தான். முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்கள சிரிக்க வைங்க, சந்தோஷமா இருக்க வைங்க. யாருக்கும் எந்த தீங்கும் இழைக்க நினைக்காதீங்க. அவ்வளோதான். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. யார் யாருக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்க அவங்களெல்லாம் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் பக்கத்துல இருக்க பெல் பட்டனை அழுத்திடுங்க. அமைக்கிறீங்க.